இந்த நீட்டை வைத்து வெற்று அரசியல் செய்யாம, நீட்டோட ரகசியம் என் பாக்கெட்ல ஒளிச்சு வச்சிருக்கிறேன், ஆட்சிக்கு வந்தா நான் பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன்னு வெற்று அரசியல் செய்யாம, எங்களுடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் அன்று வெற்றி தலைவர் தெளிவாக சொன்னார். 3 வழிமுறைகளை சொன்னார். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார். கல்வியை மாநில பட்டியலில் வர வைக்க வேண்டும் என்று சொன்னார். நீதிமன்றத்தில் நீட்டை முற்றுமுழுதாக அழிப்பதற்காக, ஒடுக்குவதற்காக, அதிலிருந்து விலக்குவதற்காக சட்ட போராட்டம் செய்ய வேண்டும் என்பதையும் சொன்னார். ஆனால் அதையெல்லாம் அந்த காலத்தில் யாருமே, இந்த சமகாலத்தில் எல்லாருமே இதை பத்தி பொருட்படுத்தாது. நீட்டு ரகசியம் எனக்கு தெரியும், நீட்டு ரகசியம் தெரியணும், ஒரு ரகசியத்தை ஒழித்து வைத்த ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ரகசியத்தை கடைசி வரைக்கும் யாருமே கேட்கல. அதனால மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர், இந்த நீட்டு ரகசியம் தெரியும்னு சில பேர் சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு இதெல்லாம் நமக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அன்று சொன்னதுதான் இன்றும் என்றும். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை என்பது கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும். நீட் போன்ற தேர்வுகளை நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கிறோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பல முறை இதை தெளிவாக சொல்லிட்டோம். இதில் அரசியல் செய்வதை விடுத்துவிட்டு ஆக்கப்பூர்வமாக அந்த மாணவர்களுக்கு ஆக்கப்பூர்வமாக இந்த விஷயத்தில் சட்ட ரீதியாக போராடுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அரசியல் வேறுபாடுகளை தாண்டி அனைத்து கட்சிகளும் ஒன்றாக நிற்க வேண்டும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். அரசு பள்ளிகள்ல கழிவறைகள் போதுமாக இல்லைன்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்கள்ல பெற்றோர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. குறிப்பா திண்டுக்கல், மதுரை மாவட்டங்கள்லாம் அது முதல் கையெழுத்து பள்ளிக்கல்வித்துறையில் நான் பொறுப்பேற்கிற முதல் கையெழுத்து எனது மாணவிகளுக்கான அந்த கழிப்பறைகள் ஒழுங்காக செயல்பட வேண்டும் என்பதற்காக, பூட்டப்படக்கூடிய கதவுகள் கொண்ட கழிப்பறைகள் வர வேண்டும் என்பதற்காக நான் கையெழுத்திட்டேன். என்னுடைய நோக்கமும் என்னுடைய பாதையும் எந்த திசை நோக்கி செல்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஆனால் என்னதான் நம்ம நிதி ஒதுக்கி கழிப்பறை கட்டினாலுங்க, அடுத்த மாசம் போய் பார்த்தா கதை உடைஞ்சிருக்கு. 6 மாசம் கழிச்சு போய் பார்த்தா கழிப்பறையே உடைஞ்சிருக்கு. அடுத்த வருஷம் போய் பார்த்தா கழிப்பறையினுடைய சுற்றுச்சுவர்லாம் அந்த மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம். சரி, மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் ஏன் வருது? அதையும் நான் ஆய்வு செய்து பார்த்தேன். ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சற்றொப்ப கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 34,000 ரூபாய் 35,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் ஒதுக்குறோம் அரசு பள்ளிக்கூடங்களேன். ஒரு ஆண்டுக்கு அது எப்படிங்க பத்தும்? நாங்க ஒரு எக்ஸ்ட்ராவா ஒருத்தங்களை போட்டு ஒரு வேலை வாங்குவதற்கோ, ஒரு இரவு காவலர், ஒரு பேசிக் மெயின்டெனன்ஸுக்கு இது முற்றுமுழுதா பத்தாது. பல அரசு பள்ளிகள்ல பாவம் தலைமை ஆசிரியர்கள், அந்த பொறுப்பு ஆசிரியர்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு சில இடங்கள்லாம் தங்க கை காசை போட்டு கூட அதை செய்யக்கூடிய நிலைமை இருக்கு. அப்ப இந்த விஷயத்துல கொஞ்சம் இன்னும் அருள் கூர்ந்து அடுத்து வரக்கூடிய இந்த நிதி அறிக்கைகளின் போது மெயின்டெனன்ஸ்க்கு என்று இன்னும் கொஞ்சம் அதிக நிதி, இது நாங்க அதிக நிதின்ற வார்த்தையே தவிர அடிப்படை நிதியை தான் நாங்க கேட்கிறோம். இந்த மெயின்டெனன்ஸ்க்கு நிதி ஒதுக்கீடு சரியாக வருகிற பொழுது PWD, பொதுப்பணித்துறை, பள்ளி கல்வித்துறை, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய நிதி, இதையெல்லாம் நீங்கள் கிள்ளி தராமல் கொஞ்சம் அள்ளி தந்து எங்களுக்கு எல்லாம் உதவி செய்கிற பொழுது நிச்சயமாக ஒரு நாள் வகுப்பறை மேம்பாடு எந்த அளவுக்கு முக்கியமோ கழிப்பறை மேம்பாடையும் அந்த அளவுக்கு முக்கியம். அதை நான் நிலைநாட்டுவேன். தனிப்பட்ட முறையாக இதை நான் எடுத்துக்கொண்டு என்னுடைய இந்த மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களினுடைய அனுமதி பெற்று அவர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.